வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமியிலிருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அமிலங்கள் காரங்கள். நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க இல்லை மற்ற காமரெடி படிக்கிற பசங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா சயின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போறது. என்ன சார் அதில் வந்து 6 to 8 மார்க் தானே கேட்க போறாங்க, அதை நம்ம படிக்காம பாக்கி இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி போவாங்க. ஆனா இந்த 6 to 8 மார்க் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறோமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக். சயின்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமிலங்கள் காரங்கள், ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அமிலங்கள் காரங்கள் இன்னைக்கு நம்ம வகுப்பை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கதையா, ஆனா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்க இதை முடிச்சக்கப்புறம் வாட்ச் விட்டால் போதும், இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒன் வேர்டு எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்க. அமிலங்கள் காரங்கள் அது என்ன சார் அமிலங்கள் காரங்கள் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில அமிலங்கள் காரங்கள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அமிலங்கள் காரங்கள் இல்லாம நம்ம நாளை வந்து ஒரு நாள் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம இறைப்பையில இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அது ஒரு அமிலம். அது நம்ம உணவை செரிமானத்திற்கு பயன்படுகிறது. ஆப்பிள், ஆரஞ்சு, தயிர் எல்லாத்துலயுமே அமிலங்கள் இருக்கு. காரங்கள், டூத் பேஸ்ட் எல்லாத்துலயும் இது அமில காரங்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அமிலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அமிலம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது, அமிலம் அப்படின்னா புளிப்பு சுவை இருக்கும். அமிலம்னா எப்படி இருக்கும்? புளிப்பு சுவை உடையது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். புளிப்பு சுவை. லத்தீன் மொழியில இதற்கு அசிட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. ஸோ அசிட்டஸ் அப்படின்னு சொல்ற லத்தீன் மொழியில இருந்தா அமிலம் என்று மாறியது. ஸோ இதன் அடிப்படையது அசிட்டஸ். எந்த மொழி? லத்தீன் மொழி. இது 1884 ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஹர்ஹீனியஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான் கண்டுபிடிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அமிலம் அப்படின்னா நீருடன் சேரும் போது வெளியிடக்கூடிய ஹைட்ரஜன் அயனி அல்லது H3O, இதை வெளியிட்டால் அவை அமிலம் அப்படின்னு சொன்னாரு. சொன்னவர் யாரு அப்படின்னா ஹர்ஹீனியஸ். எப்ப? 1884. எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்வீடன் நாட்டு. ஓகே, இப்ப அமிலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் நீரில் கரைந்து ஹைட்ரஜனை வெளியிடுகிறது. ஸோ இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் நீரில் கரைந்து ஹைட்ரஜனை வெளியிடுகிறது. உங்களுக்கு தேர்ட்டிக்கலா பார்த்தா குழப்பம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன சொல்லியிருக்கா? நீர் H2O நீரோட சேரும் போது ஹைட்ரஜன் அயனியே தருது. ஹைட்ரஜன் அயனி Cl-. ஸோ அப்ப இது என்னது? அமிலம். ஸோ டெஃபினிஷன் என்ன? இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியை வெளியிட்டால் அவை அமிலங்கள். அதுக்கடுத்து இன்னொன்று பாருங்க, நைட்ரிக் அமிலம் HNO3 நீரோட போது வினையாக மாறுது, ஹைட்ரஜன் அயனியை தருகிறது. அடுத்து பாருங்க, சல்பியூரிக் அமிலம் H2SO4 நீரோட சேருது, 2 ஹைட்ரஜன் அயனியை தருகிறது, SO4 தருகிறது. ஸோ அப்ப என்ன டெஃபினிஷன் என்ன? நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியை வெளியிட்டால் அவை அமிலங்கள். இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்வேர்டுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சரி சார், அப்ப நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியை வெளியிட்டால் தான் அமிலமான்னு கேட்டா இல்ல. மேக்சிமம் 99.9% இதுதான். 1-2 அமிலங்கள் மட்டும் அப்படி வராது. என்னன்னா அப்படின்னா எக்ஸப்ட் மீத்தேன், அமோனியா. ஸோ மீத்தேன், அமோனியா மட்டும் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியை தருவது இல்லை. தராட்டி இது அமிலமான்னு கேட்டா அமிலம் தான். இந்த 2 மட்டும் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியை தராது. எது? மீத்தேன், அமோனியா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணிக்க, கண்டிப்பா கேட்பான். மீத்தேன், அமோனியா நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியை தருவதில்லை, இது அமிலமா இல்லையா என்று கேட்டால் அமிலம் தான். ஸோ 2 மட்டும் அமிலங்கள் வராது. பேலன்ஸ் எல்லாமே நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனியை கொடுத்தால் அவை அமிலங்கள். சார் 2ஆ பிரிக்கலாம் அமிலங்களை. ஒண்ணு கரிம அமிலங்கள், இன்னொன்னு கமில அமிலங்கள். சார் அதென்ன சார் கரிம அமிலம் அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள் இவற்றின் மூலம் கிடைக்கக்கூடியவை கரிம அமிலங்கள். எடுத்துக்காட்டு லாக்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், டார்டாரிக் அமிலம், இந்த மாதிரி அமிலங்கள். கனிம அமிலங்கள்லாம் செயற்கையாக தாதுக்கள், மூலப்பொருட்கள் இருந்து எடுக்கப்படுறோம் இல்லையா? இந்த பார்த்தோம்ல, இது ஃபுல்லாமே
செயற்கை அதாவது கனிம அமிலங்கள் H2SO4, சல்பியூரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், இதெல்லாம் என்ன கனிம அமிலங்கள். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? அமிலம்னா எப்படி இருக்கும்? புளிப்புச்சுவை. லத்தீன் மொழியில் அசிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடித்தவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அர்கினியஸ். என்ன சொல்றாரு? நீரிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை தந்தால் அவை அமிலம். எக்ஸ்ட்ராக்ட் எதுல இருந்து? மீத்தேன், அமோனியா. ரெண்டு இருக்கு, கனிம அமிலம், கரிம அமிலம். இப்ப கரிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டுல இருந்து கேட்கக்கூடிய ஒரு பாக்ஸ். சிட்ரிக் அமிலம் எதுல இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு பழத்துல. லாக்டிக் அமிலம் தயிர்ல இருக்கு. அக்சாலிக் அமிலம் தக்காளி பழத்தில். மாலிக் அமிலம் ஆப்பிள். டாட்டாரிக் அமிலம் புளி. அசிட்டிக் அமிலம் வினிகர். ஸோ சிட்ரிக் அமிலம் ஆரஞ்சு, லாக்டிக் அமிலம் தயிர், அக்சாலிக் அமிலம் தக்காளி, மாலிக் அமிலம் ஆப்பிள், டாட்டாரிக் அமிலம் புளி, அசிட்டிக் அமிலம் வினிகர். இந்த பாக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாக்ஸை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து அமிலங்களுடைய இயற்பியல் பண்புகள் மற்றும் வேதியியல் பண்புகள்னா என்னன்னு பார்க்கலாம். இயற்பியல் பண்புகள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன சரி இயற்பியல் பண்புகள் அப்படின்னா, இயற்பியலாக அமிலங்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருந்தோம் அமிலம்னாலே புளிப்புச்சுவை. ஸோ அமிலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புளிப்புச்சுவை. செகண்ட், அமிலங்கள் நிறமற்றவை. ரெண்டாவது என்ன? அமிலங்கள் நிறமற்றவை. மூன்றாவது, அமிலங்கள் அரிக்கும் தன்மை உடையவை. நம்ம தோல்லையோ ஸ்கின்ல படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சில கொப்பளங்கள் அரிக்கும் தன்மை ஏற்படும், அரிக்கும் தன்மை உடையவை. நான்கு என்ன அப்படின்னா, மேக்சிமம் ஆஃப் த அமிலங்கள் திரவ நிலையில தான் இருக்கும். எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னா பென்சாயிக் அமிலம் மட்டும் திண்ம நிலையில இருக்கும். ஸோ பென்சாயிக் அமிலம் மட்டும் திண்ம நிலையில இருக்கும். இது மிக முக்கிய இம்பார்ட்டன்டான ஒரு ஒன் மார்க் தான். ஸோ பெரும்பாலான அமிலங்கள் திரவ நிலையில் இருக்கும். எதை தவிர அப்படின்னா பென்சாயிக் அமிலம் மட்டும் திண்ம நிலையில் இருக்கும். ஸோ பெரும்பாலான அமிலங்கள் திரவ நிலையில் இருக்கும். அடுத்த 5, லிட்மஸ் தாள அமிலங்கள்ல முக்கிய எடுத்தோம் அப்படின்னா நீல நிறத்தை சிவப்பு நிறமாகவும், அதுவே மெத்தில் ஆரஞ்ச கரைசலின் முக்கிய எடுத்தோம் அப்படின்னா சிவப்பு நிறமாக மாற்றும். ஸோ லிட்மஸ் தாள நீல நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாகவும், ஆரஞ்சு மெத்தில் ஆரஞ்ச சிவப்பு நிறமாகவும் மாற்றும். ஸோ அமிலம்னாலே லிட்மஸையும் மெத்தில் ஆரஞ்சையும் சிவப்பு நிறமாக மாற்றும். சிவப்புங்கிறத நான் வச்சுக்கிறணும். அடுத்து, நீரில் கரைந்த அமிலங்கள் மின்சாரத்தை கடத்தும். ஸோ நீரில் கரைந்த அமிலங்கள் மின்சாரத்தை கடந்தும். 6 இயற்பியல் பண்புகள் பார்த்திருக்கோம். என்னென்ன? புளிப்புச்சுவை உடையவை, அவற்றிற்கு நிறம் கிடையாது. அடுத்து, அரிக்கும் தன்மை உடையவை, பெரும்பாலான அமிலங்கள் திரவ வடிவில் இருக்கும். எக்ஸப்ட் எதை தவிர? பென்சாயிக் அமிலத்தை தவிர. 5, மெத்தில் ஆரஞ்சு மற்றும் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது. 6, நீரில் கரைந்த அமிலங்கள் மின்சாரத்தை கடத்தும். ஸோ 6 இயற்பியல் பண்புகள் பார்த்துருக்கோம். ஸோ அமிலங்களின் வேதியியல் பண்புகளை பார்க்கலாம். வேதியியல் பண்புகள்ல முதல் உலோகங்களுடன் வினைபுரியும் போது என்னென்ன கொடுக்குங்கிறத பார்க்கலாம். அமிலங்களானது உலோகங்களுடன் வினைபுரியும் போது உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் வெளியிடும். என்னது? அமிலமானது உலோகங்கள் அப்படின்னா துத்தநாகம், அலுமினியம், இரும்பு, மெக்னீசியம் இதுகளுடன் வினைபுரியும் போது உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவும் வெளியிடும். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப துத்தநாகம் அப்படிங்கிறது ஒரு உலோகம். சரி, துத்தநாகமும் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் வினை புரிந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் வாயு வெளியே போகும். இந்த இருக்கு 2 ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? துத்தநாகம், HCl. அப்போ துத்தநாக குளோரைடு. ஸோ துத்தநாக குளோரைடு அப்படிங்கிறது ஒரு உலோக உப்பு, ஹைட்ரஜன் வாயு கொடுத்துருச்சு. இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. Fe அதாவது இரும்பும் H2SO4 சல்பியூரிக் அமிலம், இது ஒரு அமிலம். ஸோ இரும்பும் அமிலமும் வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியே போயிடுச்சு. பாக்கி என்ன இருக்கு? Feவும் SO4 இருக்கு. அப்ப சேர்த்தோம் அப்படின்னா இரும்பு சல்பைட் அப்படிங்கிற உப்பு கிடைச்சிருச்சு, உலோக உப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா உலோகங்களுடன் அமிலம் வினைபுரியும் போது உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவும் தரும். உலோகங்களுடன் வினைபுரிந்தால் என்னென்ன தரும் பார்க்கிறோம். ஒரு உலோக உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும் பார்த்தோம். அப்ப ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? உலோக கார்பனேடுகள் மற்றும் பைகார்பனுடன் வினைபுரிந்தால் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் நீரையும் தரும். எக்ஸாம்பிள் பாருங்க. CaCO3 அதாவது கால்சியம் கார்பனேட் பிளஸ்
H2SO4 ஒரு சல்பியூரிக் அமிலம். அதாவது ஒரு கார்பனேட்டும் ஒரு அமிலமும் வினை புரிந்து என்ன சொன்னா, கார்பன் டை ஆக்சைடு CO2 எடுத்துரு. அப்போ ஒரு கார்பன் இருக்கு. அடுத்து நீர் போயிடுது, H2O போயிடுச்சு. பாக்கி என்ன இருக்கு, CaSO4. என்னது CaSO4னா கால்சியம் சல்பேட். ஸோ என்னது கண்டிஷனை பூர்த்தி செஞ்சு ஒரு கார்பனேட் அமிலங்களுடன் வினைபுரிந்து கால்சியம் சல்பேட் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நீரை கொடுக்குது. அடுத்து மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்தால் அமிலம் என்னென்ன தரும் அப்படின்னா, உலோக ஆக்சைடுகள் ஒரு நீர்த்த அமிலம் வினைபுரிந்தால் உலோக உப்பையும் நீரையும் தரும். இப்ப கால்சியம் ஆக்சைடையும் 2 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் எடுத்து வினைபுரிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீர் கொடுக்கணும். அப்ப H2O எடுத்தாச்சு, கொடுத்துருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, CaCl 2. அப்ப 2 கால்சியம் குளோரைடை தரும். ஸோ உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்தால் நீர்த்த அமிலம் உலோக உப்பு மற்றும் நீரை தரும். கால்சியம் ஆக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து கால்சியம் குளோரைடை தருகிறது, நீரையும். ஸோ 3 விஷயங்கள் பார்த்திருக்கோம். வேதியியல் பண்புகள் அமிலங்களுக்குரியது என்னன்னு, ஃபர்ஸ்ட் உலோக உப்புகளுடன் வினைபுரிந்தால் ஒரு உலோகங்களுடன் வினைபுரிந்தால் உலோக உப்பு மற்றும் நீரை கொடுக்கும். இரண்டாவது என்னது, உலோக கார்பனேட்டுகள் அல்லது பைகார்பனேட்டுடன் வினைபுரிந்தால் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் நீரையும் கொடுக்கும். அடுத்து மூன்றாவது, உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்தால் உலோக உப்பையும் நீரையும் கொடுக்கும். இந்த 3 அமிலங்களின் வேதியியல் பண்புகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம், நம்ம வீட்டுல காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் வாங்கினா அதுக்கு ஈயம் பூசுவோம். மற்ற பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது இல்லை. ஏன் அந்த காப்பர் பித்தளை பாத்திரங்களை மட்டும் ஈயம் பூசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா, உணவுப் பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள்லாம் என்ன, கரிம அமிலங்கள். இந்த கரிம அமிலம் பித்தளை பாத்திரத்துடன் சேரும் போது நச்சு பொருளாக உருவாகும். இதனை தடுப்பதற்காகத்தான் ஈயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளியம் கோட்டிங்க பாத்திரத்துல பூசிட்டோம் அப்படின்னா இந்த கரிம அமிலங்களும் இந்த பித்தளையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு தவிர்க்கப்பட்டு நச்சாவது தடுக்கப்படுகிறது. ஸோ பித்தளை பாத்திரங்களுக்கு ஏன் பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அமிலங்களின் பயன்கள் என்னென்ன. இதோட அமிலங்கள் முடியுது. அமிலங்களின் பயன்கள் என்னென்ன அப்படின்னா, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படிங்கிறது நம்ம இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம். இது உணவு செரிமானத்திற்கு பயன்படுகிறது. இந்த உணவு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கரெக்டா சுரந்துச்சுனாதான் பசி ஏற்படும். அதுவே அதிகமாக சுரந்தால் என்ன ஏற்படும், குடலில் புண்கள், ஓட்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவு செரிமானத்திற்கு பயன்படுகிறது. அடுத்து வினிகர். வினிகர் அப்படின்னா அசிட்டிக் அமிலம். எதற்கு, உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்க இந்த வினிகர் அசிட்டிக் அமிலத்தை அதிகமாக பயன்படுத்துறோம். அடுத்து பென்சாயிக் அமிலம். பென்சாயிக் அமிலம்னா நம்ம வீட்டுல ஊறுகாய் போட்டு வச்சிருப்போம், பல வருஷங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது எது, இந்த பென்சாயிக் அமிலம். அடுத்து வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவன் யார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப அதிகமா கேட்டிருக்கு. அப்படின்னால சல்பியூரிக் அமிலம், அதாவது H2SO4. ஸோ வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னா சல்பியூரிக் அமிலம். பல ரசாயன கூடங்கள், தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால வேதிப்பொருட்களின் அரசன். அடுத்து நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம்னா நம்ம உயிரினங்களில் அடிப்படையாக இருக்கக்கூடிய செல்களில் காணப்படுகிறதா நியூக்ளிக் அமிலம். இது விலங்குகள்ல டிஎன்ஏவாகவும் தாவரங்கள்ல ஆர்என்ஏவாகவும் செயல்படுகிறது. ஸோ அமிலங்களின் பயன்கள் என்னென்னங்கிறது பார்த்தாச்சு. அமிலம்னா என்ன பார்த்துட்டோம். அமிலத்தை கண்டுபிடித்தவர் யார் பார்த்திருக்கு. அமிலங்களின் இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு என்ன, கரிம அமிலம், கனிம அமிலம்னா என்ன, வேதியியல் பண்புகள்ல 3 பார்த்திருக்கோம். அடுத்து அமிலங்களின் பயன்கள் என்னன்னு பார்த்துருக்கோம். இதோட அமிலம் முடிஞ்சிச்சு. இப்ப காரங்கள்னா என்னன்னு பார்க்கலாம். அமிலங்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப காரங்கள்னா என்ன பார்க்கலாம். அமிலம்னா சொன்ன உடனே நம்ம ஞாபகம் புளிப்பு. அதே மாதிரி காரங்கள் நம்மளுக்கு சொன்ன உடனே ஞாபகம் வரணும் கசப்பு. காரங்கள் கசப்பு சுவை உடையவை. இதனை சொன்னவர் யாரு, ஹர்கினியஸ் தான். 1884 ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அமிலங்கள்ல என்ன வந்திருக்கும், ஹைட்ரஜன் அயனியை கொடுத்திருந்தால் அவை அமிலங்கள். இங்கே என்ன அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுத்திருந்தால் அவை காரங்கள். காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுத்தால் அவை காரங்கள். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். சோடியம் ஹைட்ரைட் NaOH நீரோடன் வினைபுரியுது, H2O வினைபுரிந்து
ஹைட்ராக்சைடு அயனி OH கொடுத்துருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? சோடியம் அயனி இருக்கு. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீருடன் வினைபுரிந்து H2 உடன் வினைபுரிந்து OH கொடுத்துருச்சு. பாக்கி என்ன இருக்கு? K பொட்டாசியம் அயனி. சோ காரங்கள் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுத்தால் அவை காரங்கள். காரங்கள்ல என்ன பார்த்தாச்சு. சொன்னவர் யாரு? அர்கினியஸ். காரங்கள் கசப்பு சுவை உடையவை. நீரில் கரையும் காரங்கள அல்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கலிகள் என்னென்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியா ஹைட்ராக்சைடு. அல்கலிகள்னா என்ன? நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் அப்படின்னும். இப்ப நம்ம அமிலங்கள்ல பார்த்தோம். ஹைட்ரஜன் அயனியை தரவாக்கி அமிலம் காட்ட அமிலம் தருவான். என்னென்ன பார்த்தோம்? மீத்தேன் வாயு பார்த்தோம்னா மீத்தேன் அமிலம் பார்த்தோமா. அதே மாதிரி இங்க சில காரங்கள் நீரில் கரைந்த போது ஹைட்ராக்சைடு அயனிகள் தருவதில்லை, தராத போதும் அவை காரங்கள் தான் என்று சொல்லப்படும். ஹைட்ராக்சைடு அயனியை தராத போதும் அவை காரங்கள் தான். என்னென்ன அப்படின்னா சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். இது மூணும் நீரில் கரைந்த போது ஹைட்ராக்சைடு அயனியை தராது, OH தராத போதும் அவை காரங்கள் தான். இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஒரு பார்க்கலாம். நீரில் கரைந்த போதும் ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் எதுன்னு கேட்டா சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். இந்த மூணையும் அடுத்து மிக முக்கியமான ஒரு ஒன்வடங்களை பார்க்கலாம். ரொம்ப கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். 1 மார்க் கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் விஷயம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சோடியம் கார்பனேட், அதாவது Na2CO3. சோடியம் கார்பனேட் அப்படின்னா சலவை சோடா. சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா சமையல் சோடா. ரெண்டுக்குமே குழப்பம் வரும். நம்ம சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் மூலியமா நான் வச்சுக்கிறோம். இப்ப சமையலுக்கு நம்ம பொருள் வாங்க போறோம் அப்படின்னா கடைக்கு என்ன எடுத்துட்டு போவோம்? பை எடுத்துட்டு போவோம். ஸோ பை அப்படின்னா சமையல் சோடா நான் வச்சுக்கோங்க. சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா சமையல் சோடா. அது இல்லாம இன்னொன்னு வந்துச்சு அப்படின்னா சோடியம் கார்பனேட் அப்படின்னா சலவை சோடா. ஒன்னா வச்சுக்கிட்டாலே இன்னொன்னு ஈஸி. ஸோ பைய எடுத்துட்டு போனோம் எதுக்கு? சமையல் செய்யறதுக்கு. அப்ப சமையல் சோடா. சோடியம் கார்பனேட் சலவை சோடா. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காஸ்டிக் சோடா. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காஸ்டிக் பொட்டாசியம். இந்த 4மே மிக முக்கியமான ஒரு 1 மார்க் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ கார்பனேட், சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட்னா சமையல் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் பொட்டாசியம். இப்ப காரங்களுடைய இயற்பியல் பண்புகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இயற்பியல் பண்புகள் ஃபர்ஸ்ட், காரங்கள் பொதுவாக திண்ம நிலையில தான் இருக்கும். மேக்சிமம் 99.9%. கொஞ்சோண்டு ஒரு சிலதுகள் மட்டும் திரவ நிலையில் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த 2 மட்டும் திரவ நிலையில் இருக்கும். பாக்கி எல்லாமே காரங்கள்னாலே திண்ம நிலையில தான் இருக்கும். முதல் இது. செகண்ட், காரங்கள் அப்படின்னு சொன்னவங்களே நம்மளது கசப்பு சுவை உடையவைன்னு தெரியும். திரவ ஊடகத்தில் இவை வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். திரவ ஊடகம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் காரங்கள் எப்படி இருக்கும்னா வலுவலுன்னு இருக்கும். ஸோ கசப்பு சுவை உடையவை, திரவ ஊடகத்தில் வலுவழுப்பு தன்மை உடையவை. அடுத்து 3, காரங்கள் கைகள்ல தோள்கள்ல எங்க பார்த்தாலும் அரிக்கும் தன்மை உடையவே கொப்பளங்கள் வரும். இது 3. அடுத்து 4, காரங்கள் நிறமற்றவை. காரங்களுக்கு கலர் இருக்காது. அடுத்து 5, சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாகவும், ஆரஞ்சு மெத்திலை மஞ்சளாகவும், பினாப்தலினை இளஞ்சிவப்பாகவும் மாற்றும். ஸோ லிட்மஸ் தாளை, சிவப்பு லிட்மஸ் தாளை ப்ளூ கலராகவும், ஆரஞ்சு மெத்தில் ஆரஞ்சை எல்லோ மஞ்சளாகவும், பினாப்தலின் கரைசலில் இளஞ்சிவப்பாகவும் மாறும். ரொம்ப முக்கியமானது, 1 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து மின்சாரத்தை கடத்தும். நீர்த்த கரைசலில் கார அயனிகள் மின்சாரத்தை கடத்தும். ஸோ 6 முக்கியமான இயற்பியல் பண்புகள் பார்த்திருக்கோம். என்னென்ன? பொதுவாக திண்ம நிலையில் இருக்கும். திண்ம நிலையில் இருக்காத 2 அயனிகள் என்னென்ன? கார அயனிகள் என்னென்ன அப்படின்னா அமோனியா ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. செகண்ட், இவை நிறமற்றவை, கசப்பு சுவை உடையவை, திரவ ஊடகத்தில் வலுவழுப்பாக இருக்கும். அடுத்து அரிக்கும் தன்மை உடையவை. அடுத்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாகவும், ஆரஞ்சு மெத்திலை மஞ்சளாகவும், பினாப்தலினை இளஞ்சிவப்பாகவும் மாற்றும். நீர்த்த கரைசலில் இவை மின்சாரத்தை கடத்தும். ஸோ 6 காரங்களின் இயற்பியல் பண்புகள் என்னன்னு. காரங்களின் வேதியியல் பண்புகள்.
ஃபர்ஸ்ட் காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிவதில்லை. ஆனா அங்க அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரியும். ஸோ ஃபர்ஸ்ட் காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிவது இல்லை. ஸோ செகண்ட் என்னன்னா, அலோக ஆக்சைடுகளுடன் காரங்கள் வினைபுரிந்தால் உப்பு மற்றும் நீரை கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடன் CO2 வினைபுரியுது அப்படின்னா H2O நீர் கிடைச்சிருச்சு. பாக்கி என்ன இருக்கும்? சோடியம் ஹைட்ரைட். ஸோ சோடியம் ஹைட்ரைட்டை கொடுக்கும். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா, அமோனியா உப்புக்களுடன் வினைபுரிந்தால் என்னத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காரங்களும் அமோனிய உப்புக்களும் வினைபுரிந்தால் உலோக உப்புக்கள், அமோனியா வாயு மற்றும் நீரை கொடுக்கும். மூன்றாவது என்ன? காரங்கள் அமோனிய உப்புக்களுடன் வினைபுரிந்தால் அமோனியா உப்பு, அமோனியா வாயு, நீரை கொடுக்கும். எக்ஸாம்பிள் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடும் NH4Cl சோடியம் குளோரைடும் வினைபுரிந்தால் அமோனியா வாயு, இப்ப NH3 நீர் H2O இதெல்லாம் போக என்ன இருக்கும்? NH3 போக சோடியம் குளோரைடு கிடைக்கும். அடுத்து காரங்களின் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பொட்டாசியம் ஹைட்ரைட். ஸோ நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, குளியல் சோப்பு பயன்படுத்துறோம் இல்லையா, அதெல்லாம் பொட்டாசியம் ஹைட்ரைட்டால் ஆனது. துவைக்க பயன்படுத்துறோம் இல்லையா, சலவை சோப்பு, அதெல்லாம் சோடியம் ஹைட்ரைட். அடுத்து நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு வெள்ளை அடிக்க பயன்படுத்துறோம் இல்லையா, அது கால்சியம் ஹைட்ரைட். வயிற்றில் ஏற்படும் அமிலத்தன்மையை சரி செய்ய, எக்ஸாம்பிள் அமிலத்தன்மை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாயிருச்சு, அதனால புண்ணு ஏற்படுது அப்படின்னா அதை சரி செய்யறதற்காக காரம், அதாவது அலுமினியம் ஹைட்ராக்சைடு அல்லது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இந்த மருந்து தான் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ இதனால தெரிஞ்சுக்கிறணும், வயிற்றில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மை அதிகரித்தால் அதனை சரி செய்வதற்காக அலுமினியம் ஹைட்ராக்சைடு அல்லது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கலாம். அடுத்து அமிலம் மற்றும் காரங்களுக்கான ஒற்றுமை வேற்றுமை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அமிலங்கள் வேறு காரங்களுக்கான ஒற்றுமை என்ன? இவை நிறமற்றவை. ஃபர்ஸ்ட் என்ன? நிறமற்றவை, ரெண்டுக்குமே நிறம் இருக்காது. செகண்ட் என்ன அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும். மின்சாரத்தை கடத்தும், ரெண்டுமே மின்சாரத்தை கடத்தும். நீரில் கரையும். மூன்றாவது என்னது? நீரில் கரையும். அடுத்து நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படும். சோ ஒற்றுமைகள் என்னென்ன? நிறமற்றவை ரெண்டுமே, மின்சாரத்தை கடத்தும், நீரில் கரையும், நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படும். வேற்றுமை என்னென்ன அப்படின்னா அமிலங்கள் திரவ நிலையில் இருக்கும், காரம் வந்து திண்ம நிலையில் இருக்கும். அமிலம் வந்து புளிப்பு சுவை உடையது, காரம் வந்து கசப்பு சுவை உடையது. வேற என்ன வேற்றுமைகள் பார்த்தோம்? இவை சிவப்பு லிட்மஸ் தாளை நீல லிட்மஸ் தாளை அமிலம் சிவப்பு நிறமாக மாற்றும். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சை சிவப்பு நிறமாக மாற்றும். அதுவே காரம் என்ன? சிவப்பு லிட்மஸை நீலமாகவும், மெத்தில் ஆரஞ்சை மஞ்சளாகவும், பினாப்திரினை இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாற்றும். இதெல்லாம் வேற்றுமைகள், இதெல்லாம் ஒற்றுமைகள். ஸோ அப்ப காரங்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அமில காரங்களை அளவிடுவதற்கு ஒரு முறை இருக்கு, அதான் pH மதிப்பு. pH மதிப்பு அப்படின்னா ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் இருக்கக்கூடியதான் pH மதிப்பு. இதுல P அப்படிங்கிறத வந்து ஜெர்மன் மொழியில பொட்டன்ஸ், அதாவது அதிக ஆற்றல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ G அப்படிங்கிறது என்ன? பொட்டன்ஸ், அதாவது அதிக ஆற்றல் என்பது அர்த்தம். pH உடைய மதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 to 14 வரை. 7க்கு குறைவாக இருந்தால் அவை அமிலமாகவும், 7க்கு அதிகமாக இருந்தால் காரம், 7க்கு சமமாக இருந்தால் நடுநிலைத்தன்மை. ஸோ pH மதிப்பு தெரிஞ்சுக்கணும், 0 முதல் 14. அதுல அமிலம்னா 7க்கு குறைவு, காரம்னா 7க்கு அதிகம், நடுநிலைத்தன்மைனா 7க்கு சமம். அடுத்து உப்பு, லாஸ்டா உப்போட முடிக்கலாம். உப்பு அப்படின்னா அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு உருவாக்கும், உப்பையும் ஒரு நீரையும் தரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமிலம் HClங்கிறது என்ன? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். NaOH அப்படிங்கிறது ஒரு காரம், ரெண்டும் சேர்ந்து ஒரு நீரையும், NaCl சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம்ல அந்த உப்பையும் தருகிறது. ஸோ உப்புனா என்ன? அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் உப்பு. ஸோ இன்னைக்கான வகுப்புல என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, உப்புனா என்ன, இந்த 3 விஷயங்களை பார்த்திருக்கோம். இது அவ்வளவுதான். நீங்க நம்ம பார்த்த கிளாஸ்லயே மொத்தமும் முடிஞ்சு ஸ்கூல் புக்ல இருக்குது. ஆனா வேர் டு ஸ்டடி எங்க இருக்கு அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு, 9th ஸ்டாண்டர்ட் 14th லெசன், ரெண்டுமே 14th லெசன். ஸோ 8வது 9வது பாட புத்தகத்துல இதற்கான புக்கு இருக்கு. வேர் டு ஸ்டடியும் சொல்லியாச்சு.
இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு புக்கை ஒரு முறை வாட்சி விட்டாலே போதுமானது. அமிலம் காலங்களை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். நீ அடுத்தடுத்த வகுப்புகள்ல வேற வேற கிளாஸ்கள்ல பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அல்ல அடுத்த வகுப்புகள் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேர் டு ஸ்டடியும் மெட்டீரியலும் நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் டிஎன்பிசி படிக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.